بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم فإذا انسلخ الأشهر الحرم فاقتلوا المشركين حيث وجدتموهم فخذوهم واحصروهم وقعدوا لهم كل مرصد فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فخلوا سبيلهم إن الله غفور رحيم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, சிறுவர்களே, நாங்க சென்ற பாடத்துடைய தொடரைத்தான் இன்றைய பாடத்திலும் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றா நான் ஆரம்பத்தில் சென்ற பாடத்தை ஞாபகப்படுத்தின மாதிரி ஹிஜ்ரி 2க்கு பின்னால்தான் பத்ருடைய யுத்தத்தை பத்தி நாங்க பேச இருக்கிறோம், உஹதுடைய யுத்தத்தை பத்தி பேச இருக்கிறோம், ஹந்தக், தபூக், முஅத்தா போன்ற பல யுத்தங்களை பத்தி நாங்க பேச இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சீராவை நாங்க படிக்கிற நேரத்துல மதீனாவுடைய காலத்தை எடுத்துக்கொண்டா நிறைய யுத்தங்கள் நடைபெற்று. இப்போ ஒரு மனிதன் சில நேரம் யோசிக்க கூடும், ஸல்லல்லாஹுடைய மக்காவுடைய வாழ்க்கையில அவங்க பொறுமையாக இருந்தாங்க, மதீனாவுடைய வாழ்க்கையில அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆயுதம் எடுத்துக்கொண்டு போர் செய்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டு ஈடுபட்டாங்க. அப்ப இஸ்லாம் இப்படியான போர்களால தான் பரப்பப்பட்டுச்சு என்ற ஒரு பிழையான சிந்தனை உண்டாகலாம். அது மட்டுமல்லாம எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல நிறைய ஜிஹாதுடைய வசனங்கள் இருக்குது, யுத்தம் சம்பந்தமான வசனங்கள் இருக்குது. அப்போ ஒரு முஸ்லிமாகிய நாங்க விளங்கணும், முதலாவது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிச்சுச்சா, இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிச்சுச்சா, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிச்சா என்ற அந்த ஒரு தெளிவு முஸ்லிமாகி எங்களுக்கு முதலாவது இருக்கணும். அதனால சீராவை படிக்கிறது எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றா ஏனையவங்க இந்த விஷயத்தை விளங்குறத விட எங்களுக்கு கூட விளங்கலாம். ஏனென்றா வரலாறோட குர்ஆனுடைய வசனங்களையும் சேர்த்து படிக்கிற நேரம் தான் எங்களுக்கு குர்ஆனுடைய வசனம் விளங்கும். இது எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டுச்சு, இது என்ன கல நிலவரத்தில் இது சொல்லப்பட்டுச்சுன்றத விளங்கலும். வெறுமனே குர்ஆனுடைய வசனங்களையும் தஃப்சீரையும் விளங்குற நேரத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அறிவை விட வரலாறோட சேர்த்து படிக்கிற நேரத்துல குர்ஆனுடைய வசனங்களை மிக தெளிவாக விளங்கி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனாலதான் நாங்க சீராவுடைய ஆரம்பத்திலே சொன்னோம், சீராவை படிக்கிறதுடைய பயன்பாடுகள்ல ஒன்றுதான் குர்ஆனை விளங்கலாம். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை தான் குர்ஆனுக்கு தஃப்சீர் ஆகிக்குது. அப்ப ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை படிக்கிற நேரத்துல குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சென்ற பாடத்துல இஸ்லாம் ஏன் மக்களால் கவரப்பட்டுச்சுன்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். மக்கள் இஸ்லாத்தை ஏன் ஏற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனுஷன் இஸ்லாத்தை படித்தா இஸ்லாத்துக்குள்ளுக்கு வாரான், அது ஏன் காரணம்? அந்த அளவுக்கு இஸ்லாத்துள்ளுக்கு என்ன விஷயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்தை நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். அதோட இந்த இஸ்லாம் மக்களால் கவரப்படாம ஈக்கிறதுக்காக வேண்டித்தான் இஸ்லாமுக்கு பயங்கரவாத சாயம் பூசப்பட்டுச்சு. ஏனென்றா மக்கள் இஸ்லாத்துக்கு கிட்ட போகப்படா, அதனால ஒரு பேய் ஒன்று இருக்குது என்று சொல்லி இல்லாத ஒரு பேய் ஒன்றை காட்ட வேண்டிய தேவை மேற்குலகத்திற்கும் மாற்று மதங்களுக்கும் இருந்துச்சு. எனவேதான் இஸ்லாத்தை ஒரு பயங்கரவாதமாக சித்தரிச்சு காட்டினார். எனவேதான் நாங்க சென்ற பாடத்துடைய தொடர்ந்து பேசிட்டு வந்தோம், பயங்கரவாதம் என்றால் என்ன, பயங்கரவாதத்துடைய வகைகள் என்ன. அதுல மிக குறிப்பாக நாங்க சென்ற பாடத்துல இராணுவ பயங்கரவாதத்தை பத்தி பேசினோம். இராணுவ பயங்கரவாதங்கள் உலகத்தில் எப்படி இருந்துச்சு, குறிப்பாக ஐரோப்பா எப்படி இராணுவ பயங்கரவாதத்தை பயன்படுத்தி உலகத்தை அடக்கிச்சு. எனவே பயங்கரவாதத்தை பயன்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்களுக்கு இந்த சாயம் பூசக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய பயங்கரவாதிகளாக உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இராணுவ பயங்கரவாதத்தை பயன்படுத்தி முழு உலகத்திலேயும் லட்சக்கணக்கான அப்பாவிகளை கொலை செய்தவர்கள் இவர்கள் என்றதை நாங்க தரவு ரீதியாக சென்ற பாடத்துல பார்த்தோம். இன்னொரு பயங்கரவாதத்தோட இன்னொரு வகைதான் காலனித்துவ பயங்கரவாதம். இது என்னண்டா, நாட்டை பைத்து அழிச்சு குண்டு போட்டு சேதத்தை உண்டாக்கி செய்யக்கூடிய பயங்கரவாதம் அல்ல, ஒரு நாட்டை போய் பிடிக்கிறது. ஒரு நாட்டை பைத்து, அதாவது இராணுவ பயங்கரவாதத்தை உபயோகித்துத்தான் இந்த நாட்டை பிடிப்பாங்க. பிடித்த பிறகு என்ன செய்வாங்க, காலனித்துவத்தை பயன்படுத்துவாங்க. காலனித்துவம் என்ன, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளம், பௌதிக வளம், இதை சுரண்டி தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போவாங்க. எங்கட நாட்டை பொறுத்தவரையில் எங்கட நாடு 3 காலனித்துவத்துக்கு கீழால் இருந்துச்சு. இந்த 3 விதமான காலனித்துவ காலத்திலையும் இலங்கையுடைய பொருளாதாரம் சுரண்டப்பட்டுச்சு. இலங்கையுடைய மாணிக்கலாக இருக்கட்டும்,
பெருமதியான தங்கம் இது போன்றவைகள் எல்லாம் சுரண்டப்பட்டு என்ன செய்யும்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போனா அந்த நாட்டில் இருக்கிற பெருமதியான பொருட்களை அவங்களோட நாட்டுக்கு கொண்டு வைத்திடுவாங்க. அந்த நாட்டுடைய மனித வளத்தையும் பாவிப்பாங்க, பொருளாதார வளத்தையும் சுரண்டுவாங்க. அதே நேரத்துல அந்த நாட்டுடைய மதம் கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்குவாங்க. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நாட்டை பைத்து பிடிச்சு அந்த நாட்டுடைய எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்துட்டு அந்த நாட்டு மக்களை அடிமைத்துவப்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற அடையாளங்களை, இறையாண்மை, அந்த நாட்டுக்கு இருக்கின்ற தனித்துவங்களை எல்லாம் எடுத்து அவங்கட கொள்கைய, அவங்கட கலாச்சாரத்தை, அவங்கட மார்க்கத்தை அந்த நாட்டுல புகுத்துவாங்க. இதுதான் இன்று உலகத்துல மிக நீண்ட காலம் செய்யப்பட்ட காலனித்துவங்களுடைய சுருக்கமாக இருக்குது. அப்ப இப்படியான காலனித்துவத்தை, அதாவது ஒரு நாடு பிடிக்கிற, நாங்க சுருக்கம் எங்கட பாஷையில சொல்றோம்னா நாடு பிடிக்கிற, இந்த நாடு பிடிக்கிற இந்த திட்டத்துல உலகத்துல நாங்க எடுத்து பார்த்தா மிக முக்கியமான 5 நாடுகளை பேசலாம். ஸ்பெயின், போர்த்துக்கல், பிரிட்டிஷ், நெதர்லாந்து, பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் தான் உலகத்துல அடுத்த நாடுகளை பிடித்து அவங்களோட வளங்களை சுரண்டுதல முன்னணியில் இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு ஒரு நாட்டுக்கு போய், இப்ப எங்க நாட்டை பொறுத்தவரையில் என்ன செஞ்சாங்க, எங்க நாட்டுக்கு வந்து எங்க நாட்டுடைய வளங்கள் இருந்துச்சு, தேயிலை இருந்துச்சு, ரப்பர் இருந்துச்சு, தென்னை, இதெல்லாம் என்ன செஞ்சாங்கண்டா எங்கட நாட்டு மக்களையே வேலைக்கு பாவிச்சு எங்கட நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில இருந்து கொண்டு வந்தாங்க. அந்த நாட்டு மக்கள் அடிமைகளாக வேலைக்கு உபயோகித்துட்டு அந்த பொருட்கள் அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்த விடாம என்ன செய்வாங்க, அவங்கட நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அப்ப கஷ்டப்படுறதும் இங்குள்ளால், நிலமும் இங்குள்ளால்ட, லாபத்தை எடுக்கிறது அந்த நாட்டை பிடிச்சவங்க, அதனுடைய சுவையையும் பயன்பாட்டையும் அடைகிறது அவங்கட நாட்டை சேர்ந்த வெளியில் உள்ளவங்க. இப்படியான மனித வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பயங்கரவாதத்தை இந்த உலகத்துல பிரதானமாக செஞ்சவங்க இந்த 5 நாடு. அதுலயும் குறிப்பாக பிரிட்டிஷ் மிக முக்கியமாக இந்த வேலையை செஞ்சவங்க, எங்க நாட்டையும் நீண்ட காலம் இந்த காலனித்துவத்துக்கு கீழால வச்சிருந்தவங்க. இதுல மிக முக்கியமாக சொல்ல போனா ஒன்று பொருளாதார வளம், அடுத்து 2வது என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டு மக்களை அடிமைகளாக நடத்துவாங்க. அந்த நாட்டு மக்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்குரிய சரியான சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் தேவைப்பட்ட அந்த நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க வேலைக்கு. இப்படி ஆப்பிரிக்கால இருந்து, இந்தியாவிலிருந்து என்ன செஞ்சாங்க, ஆயிரக்கணக்கான மக்களை அவங்களோட நாடுகளுக்கு வேலைக்காக வேண்டி அடிமைகளாக ஏற்றுமதி செஞ்சாங்க. அதே மாதிரி இது தவிர அவங்களோட ஆசாபாசங்கள், பாலியல் தேவைகள், இதுக்கும் அந்த மக்களை உபயோகிப்பவர்களாக இருந்தாங்க. எனவே மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுண்டா சொந்த நாட்டில் அடிமையாக வாழ வேண்டிய ஒரு நிலையை இவங்க உருவாக்கினாங்க. அதுல குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள்ல பஞ்சத்தாலேயே மக்கள் செத்தாங்க. அதாவது சாப்பாடு கூட கொடுக்கல, அவங்களுக்கு வேலை வாங்கி கொண்டு சாப்பாடு கூட கொடுக்காத பயங்கரவாதத்தை இவர்கள் செய்தார்கள். அப்ப இன்றைக்கு யாருக்கு விரல் நீட்டுறாங்க பயங்கரவாதி? முஸ்லீம்களுக்கு சொல்றாங்க. ஆயுதத்தை பாவிச்சு லட்சக்கணக்கான மக்களை கொலை செஞ்சு பல 2 உலக மகா யுத்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தினவங்க இவங்க. அதெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டுடைய வளங்களையும் சுரண்டி மனிதர்களையும் அடிமைத்துவப்படுத்தி, அது மட்டுமல்ல அந்த நாட்டு மக்களை மதம் மாற்ற வேலைகள் செஞ்சாங்க. இது எந்த நாட்டை போய் பிடிச்சாலும் அந்த நாட்டு மக்களை மதம் மாற்றுவாங்க. அதுக்கு அவங்க செஞ்ச ஒரு திட்டம் என்னாண்டா, எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையான மோசம்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் நல்ல சாயத்தையும் பூசினாத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. முழுமையான போலி சாமானை யாரும் பாவிக்கிறல்ல, கொஞ்சம் போலியோட நல்லதும் இருந்து கலந்தாதான் சாவு. எனவே இவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த நாட்டுல சில வளங்களை உண்டாக்குவாங்க. இப்ப எங்க நாட்டை பொறுத்தவரை எங்க நாட்டு மக்களும் பேசுறது ரயில் சேவை அல்லது பாடசாலைகளை இதாக்கினது, அதே மாதிரி அரசியல் யாப்புல மாற்றங்களை கொண்டு வந்தது, வாக்குரிமைகளை உருவாக்கினது, இது மாதிரியான வெளிப்பாட்டான சில விஷயங்களை ஏற்படுத்துவாங்க நாட்டில். அதில் ஒன்றுதான் ஆங்கில மயம். மக்களுக்கு இங்கிலீஷை கொடுப்பாங்க, சாதாரண மக்கள் ஆங்கிலம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்னன்னா ஆங்கில பாடசாலைகளை போற நாட்டில் ஏற்படுத்தினாங்க. ஆங்கில மொழி பாடசாலைகளை ஏற்படுத்தி எங்கட மதத்துக்கு வந்தாத்தான் உங்களை அந்த பாடசாலை சேர்ப்போம்னு சொன்னாங்க. அதுல என்ன செஞ்சாங்க, மதம் மாற்றத்துடைய வேலையை செஞ்சு ஆங்கில பாடசாலைகளுக்குள்ளால இலங்கை, இந்தியா இது போன்ற எந்தெந்த நாடுகளை போய் பிடிச்சாங்களோ அந்த நாட்டில் அந்த வேலைகளை கச்சிதமாக பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, பெயர்களை மாத்தினாங்க, வலுக்கட்டாயமான மத மாற்றங்களை செஞ்சாங்க, கலாச்சார கலப்புகளை உண்டாக்கினாங்க. அதாவது இலங்கை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இல்லா போய்த்துட்டு பாகிஸ்தான் மக்களுக்குன்ற கலாச்சாரம், அதாவது பாகிஸ்தான் இந்தியால ஒன்றா இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த கலாச்சாரம் அது இல்லா போய்த்துட்டு எந்த நாட்டை போய்த்து பிடிப்பாங்களோ அந்த நாட்டுடைய மதத்தையும் மாத்தி, கலாச்சாரத்தையும் மாத்தி, சாப்பாடு முறையையும் மாத்தி, ஆடை முறைகளையும் மாத்தினாங்க. பொதுவா கேட்பாங்க, ஹபாயா உடுத்தா என்னது இது அரபு நாட்டு உடுப்புன்னுவாங்க. மக்களுடைய விமர்சனத்தொண்டு தானே, ஹபாயா உடுத்தா அரபு நாட்டு உடுப்பு, ஜுப்பா உடுத்தா அரபு நாட்டு உடுப்பு, கோட் டை அதெல்லாம் எந்த நாட்டு? இலங்கையுடைய கலாச்சார உடுப்பா? இல்ல. இதெல்லாம் அவங்க
அதாவது காலனித்துவ நாடுகள் வச்சிட்டு போன எச்சங்கள் தான் அவைகள். அதனால கண்ணியமானவர்களே, அப்ப இப்படி என்ன செய்வாங்கண்டா, ஒரு நாட்டுக்கு போன அந்த நாட்டை எவ்வளவுக்கு சூறையாடியாலும் அவ்வளவு சூறையாடி கொண்டு அந்த நாட்டை விட்டு போவாங்க. போற நேரத்தை என்ன செய்வாங்கண்டா, சும்மா போக மாட்டாங்க. என்னமாலும் பிரச்சனைகளை தலைவலிகளை விட்டுட்டு தான் போவாங்க. அதுல மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும், கடைசியாக இந்த நாடு பிரிட்டிஷுடைய அந்த காலனித்துவத்திலிருந்து தான் விடுதலை பெற்றுச்சு. இவங்க கடைசியாக போற நேரங்கள் என்ன செஞ்சுட்டு போவாங்கண்டா, நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளை பிரிக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை செஞ்சுட்டு போவாங்க. எங்களுக்கு தெரியும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மேல என்ன பிரச்சனை, கச்சத்தீவுடைய பிரச்சனை. இது யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷுடைய காலத்துல அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கல. பாகிஸ்தான் இந்தியாவை எடுத்துக்கொண்டா காஷ்மீருடைய பிரச்சனை இருக்குது. காஷ்மீர் பிரச்சனையே வந்துச்சு. காஷ்மீருடைய மக்கள் விரும்பினாங்க பாகிஸ்தானோட சேர்றத. ஆனா நான் பின்னால காஷ்மீரை பத்தி தனியாக சொல்லுவோம். அப்ப காஷ்மீர் என்ன நடந்துச்சு, காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்து விட்டாங்க. இந்துக்களுடைய அதிகாரத்துக்கு கீழால போட்டாங்க. பெரும்பான்மை 70% பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்துக்களுக்கு கீழால போட்டு பிரச்சனையை உண்டாக்கினாங்க. அதை பாகிஸ்தானோட சேர உடல்ல. இதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில உள்ள போர்டர்லையும் இதே மாதிரியான சரியான எல்லையை போடாதனால இந்தியாவும் சைனாவும் இந்தியா வரைக்கும் பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்தியா வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் இந்தியா வரைக்கும் பிரச்சனை இருக்குது. அதை விட முக்கியமாக சொல்ல போனா, இன்றைக்கு முழு உலகத்திலையும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பலஸ்தீன பிரச்சனை. இது யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷால தான். இன்றைக்கு இதுக்கு அமெரிக்காவும் தலை போட்டு அமெரிக்கா குற்றவாளியாக காட்டப்பட்டாலும் இதோடைய பிரதான சூத்திரதாரி யாரு? பிரிட்டன் தான். ஏன்? அவங்க போற நேரத்துல 1917 இருந்து 1947 காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? குடியமர்த்தினாங்க. பலஸ்தீன மக்களுடைய பூமியில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தினாங்க. குடியமர்த்திட்டு அவங்க ஊர் விட்டு போனாங்க. நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சுங்க. இன்றைய வரைக்கும் அந்த சண்டை ஓயாத நிலைமை. எனவே என்ன செஞ்சாங்கண்டா, ஊர் விட்டு போற நேரத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டை பைத்து பிடிச்சா அந்த நாட்டுல அவங்களுக்கு பிடிக்காத மக்களை இன அழிப்பு செய்வாங்க, இனச்சுத்திகரிப்பு செய்வாங்க. ஆப்பிரிக்கால லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள், கிட்டத்தட்ட 50 மில்லியன் பழங்குடி மக்கள் அழிச்சே போட்டாங்க. 50 மில்லியன் பழங்குடி மக்கள் அழிச்சு போட்டாங்க. வேடர்களை இல்லாமக்குவாங்க. அது அவங்களோட நாகரிகத்துக்கு ஒத்து போகாதவங்களை, அது தலைவர்களாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு இந்தியாவுடைய வரலாறு எத்தனை முகலாய அரசர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கை மன்னர்கள் எதிர்த்து போரிட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இப்படி வரலாறு ரீதியாக இவங்க போன அவங்களுக்கு பிடிக்காதவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டாங்க. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், காசால 1 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க. கடைசியாக 2023க்கு பின்னால 70,000 பேர், அதாவது 1 லட்சத்துக்கு முன்னால 2023க்கு பின்னால் இந்த 2 வருஷத்துக்கு 70,000 பேர்கள் கொலை செய்யப்பட்டு, அதுல 13,000 பெண்கள், 19,000 சிறுவர்கள் உட்பட 70,000 பேர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இனச்சுத்திகரிப்பு, இன அழிப்பு. அங்க இருக்கக்கூடிய பூர்வீக மக்களை அழித்து இவங்க புதிதாக வந்தவங்க அந்த ஊருடைய அதிகாரத்தை எடுக்கக்கூடிய இந்த வேலையை செஞ்சாங்க. உலக வரலாறை பத்தி பேச போனா அது நீண்ட ஒரு தலைப்பாக போயிடும். நான் சுருக்கமாக எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். பயங்கரவாதம் என்று சொல்ற நேரத்துல வெறும் ஆயுதங்களால செய்யக்கூடிய பயங்கரவாதம் மட்டுமல்ல, இதே மாதிரி நாட்டை பிடிச்சி நாட்டுடைய வளங்களை சுரண்டக்கூடிய பயங்கரவாதம், அதுவும் ஒருவித பயங்கரவாதம் தான். 3வது பயங்கரவாதத்துடைய வகைதான் பொருளாதார பயங்கரவாதம். இது முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு எங்களுக்கு இது தலைப்புல இல்லாத ஒரு விஷயம். பொதுவாக நாங்க யோசிக்கிறது இல்லை. பொருளாதார பயங்கரவாதம் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள், இப்ப எங்களுக்கு தெரியும், வல்லரசுகளுக்கு இன்னொரு நாட்டை பிடிக்கல. அப்படியான ஒரு ஐநா சபையால சட்டம் நிறைவேற்றப்பட்டாச்சு. ஒரு நாடு போய் இன்னொரு நாட்டை பிடிக்கல. ஆனா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? நாடை பிடிக்கலாது, ஆனா யார பிடிக்கல? நாட்டு ஜனாதிபதியை பிடிக்கல, நாட்டு அரசியல் தலைமைத்துவத்தை பிடிக்கல. இப்ப நாட்டை பிடிக்கலாட்டியும் இவர்களால் என்ன செய்யலும்? நாட்டுடைய அந்த நாடுகளுடைய தலைவர்களை பிடிக்கிறதுக்குரிய வேலைகளை பார்த்தாங்க. இதுக்குதான் பொருளாதார கட்டமைப்பை இவங்க உருவாக்கினார். வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்ன செய்வாங்கன்றா, இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், இலங்கை இது மாதிரியான நாடுகள்ல வைத்து இவங்களுடைய முழு பொருளாதாரத்தையும் அவங்க சுரண்டத்துக்குரிய வேலையை பார்ப்பாங்க. இதுக்கு லேசான வழி என்னது? எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுல தேர்தல் நடந்தா அந்த தேர்தல் அந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட கூடுதலான முக்கியம் யாருக்கு இருக்கும்? வல்லரசுகளுக்கு இருக்கு. இப்ப அமெரிக்கா, சைனா, அதே மாதிரி அது கீழே இப்ப வல்லரசுகளுடைய அந்த பட்டியல்ல எனது இணைய போகின்ற இந்தியா மாதிரி இப்படியான நாடுகள் என்ன செய்யற? இலங்கையுடைய அரசியலை கவனிப்பாங்க. அது மாதிரி உலகத்துடைய ஒரு நாட்டுடைய அரசியலை உலக நாடுகளுடைய வளர்ச்சி அடைந்த நாடுகள், வல்லரசுகள் கவனிப்பாங்க. ஏனென்றா எங்களுக்கு சார்பான அரசாங்கம் வந்தா
அந்த நாட்டை முழுமையாக அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கவ்விக்கொள்ளலாம் என்ற சிந்தனை அவங்களுக்கு இருக்குது. அப்ப இது ஒரு நாட்டுடைய வளத்தை எப்படியாலும் நாங்க சூறையாடணும் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார அந்த பயங்கரவாதம் இன்றைக்கு உலகத்துல அதுவும் ஒரு வித பயங்கரவாதம் தான். வல்லரசு என்ன செய்வாங்கன்றா ஒரு வளர்ச்சி அடைகிற நாட்டுல வைத்து கடன் கொடுப்பாங்க. இப்ப கடன் கொடுக்கிற நோக்கம் என்ன? ஒரு நாட்டுக்கு ஏன் கடன் கொடுக்கிற? இப்ப கடன் பெறுறதுல அந்த நாடு ஏன் கடன் எடுக்குதுன்றா எங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டுல ஒரு புதிய ஒரு அரசாங்கம் வந்தா மக்களுக்கு இருக்கிற சிந்தனை என்ன? இந்த அரசாங்கம் என்னமாலும் செய்யணும், டெவலப் பண்ணணும். போன அரசாங்கம் அப்படித்தான் நினைச்சு இந்த அரசாங்கம் அப்படித்தான் அடுத்த முறை ஓட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப நாட்டுல அரசாங்கத்தை மக்கள் எதிர்பார்க்கிறது நாட்டை முன்னேற்றணும். ஆனா அரசாங்கத்துல சல்லி இல்ல. இப்ப அரசாங்கம் என்ன செய்யும்? நாட்டை முன்னேற்றத்துக்கு கடன் எடுக்க முயற்சி செய்யும். அப்ப கடன் யார் கொடுப்பாங்க? பொதுவா இந்த உலகத்துல கடன் எடுக்கிறான்னா பேங்க்கு போவாங்க. இப்ப தனி நபர் நாங்க ஒரு கடன் எடுக்கிறோம்னா பேங்க்குக்கு போனா பேங்க் வந்து யாருக்கும் இறக்கத்துக்கு கடன் தரல. பேங்க்குக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா கடன் தருவாங்க. ஏன் தருவாங்கண்டா வட்டியை நியமிப்பாங்க. கடன்தார நோக்கம் வட்டி எடுக்கிறதுக்கு. நாங்க 10 லட்சம் கடன் எடுத்தா வட்டி கட்டக்குள்ளே அது ஒரு 18 லட்சமா 20 லட்சமா மாறும். கடனாளி ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேற மாட்டோம். இதுதான் இன்றைக்குள்ள பின்தங்கிய நாடுகள், வளர்ச்சி அடைகிற நாடுகளுக்கு நடந்த சாபக்கேடு என்னண்டா, நாட்டை டெவலப் பண்றதுக்காக வேண்டி கடன் எடுப்பாங்க. கடன் எடுத்தா நாடு ஒரு நாளும் முன்னேறாது. இப்ப கடனை கொடுக்க இயலாத நிலைமை வரும். கொடுக்க இயலாத நிலைமை வந்தோடனே இந்த கடன் கொடுத்தவங்க என்ன செய்வாங்க? நிபந்தனைகளை போடுவாங்க. உங்களோட நாட்டில் நான் ஒரு கார்பரேட் கம்பெனி திறக்கணும், அல்லது உங்களோட நாட்டுடைய இந்த பகுதியை நீங்க எனக்கு தரணும், இப்படியான சில நிபந்தனைகளை போடுவாங்க. அல்லது அந்த நாட்டுடைய இறையாண்மையில தலை போடுவாங்க, சுதந்திரத்தை தலை போடுவாங்க, அவங்களுடைய அரசியல் அமைப்புல தலை போடுவாங்க. இப்படியானதை செஞ்சாதான் நாங்க உங்களுக்கு கடனை தள்ளுபடி செய்வோம் அல்லது கடனை கொஞ்சம் பின்னு காக்குவோம் என்று சொல்லி இப்படியான நிபந்தனைகள் போடுற நேரத்துல ஒட்டோ அந்த நாடு என்ன செய்யும்? இந்த நாட்டு கீழால வரும். எப்படி காலனித்துவம் வைக்கக்கூடிய அந்த நாட்டு கீழால இருந்துச்சோ அதே மாதிரியான நிலைமை தான் இந்த கட்டத்திலையும் உருவாகும். இப்படித்தான் உலகத்துல என்ன செய்யறாங்கன்றா ஒரு நாட்டுக்கு கடன் கொடுத்து அந்த நாட்டை அவங்களோட வலையில சிக்க வச்சிரு. இதுக்குதான் உலக வங்கி என்ற பேர்லயோ, IMF என்ற பேர்லயோ, அல்லது ஆசியாவுடைய அந்த வளர்ச்சி பேங்க் என்ற பேர்லயோ இப்படியான பல பெயர்களை நிறுவனங்களை உருவாக்கி அதனுடைய கண்ட்ரோலையும் யார் வச்சுப்பாங்க? வல்லரசுகள் தான் வச்சுப்பாங்க. இப்படி என்ன செய்யறதுண்டா ஒரு நாட்டை இன்னொரு வளர்ச்சி அடையக்கூடிய நாட்டுடைய பொருளாதாரத்தை அவங்களுக்கு கீழே போடுவாங்க. இப்ப அந்த அரசாங்கம் இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாட்டி என்ன செய்வாங்க? உதாரணமா ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டுடைய அரசாங்கம் வல்லரசுக்கு அவங்களுடைய கோட்பாட்டுக்கு உடன்படாட்டி அதுக்கு இவங்க ஒரு பேர் ஒன்று வச்சுக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த நாட்டுல மனித உரிமை மீறல் நடக்குது, இந்த நாடு மோசமான பாதையில போகுது, இந்த நாட்டுல பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்படுகிறது இல்ல, இந்த நாட்டுல தீவிரவாதம் மீக்குது, இந்த நாட்டுல அணு ஆயுதம் மீக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டை டார்கெட் பண்ணுவாங்க. அந்த நாட்டை போய் அடிப்பாங்க. இப்படி உலகத்துடைய பல நாடுகளை உலகத்துடைய இந்த வல்லரசு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா தாக்கிக்கிறாங்க. இதுல நாங்க பார்த்தா மிக முக்கியமாக இதுல நாங்க விளங்க வேண்டிய ஈரான் எங்களுக்கு தெரியும். 1953 ஈரானுடைய அந்த முசாத்திக் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சி அமெரிக்காவுடைய தலையீட்டால் வீழ்த்தப்பட்டுச்சு. ஏன்? அமெரிக்காவுக்கு வேணும் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை எடுக்கிறது. ஆனா அந்த ஆட்சியாளர் விரும்பல என்னது? எண்ணெயை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க விரும்பல, தேசியமயப்படுத்த விரும்பினான். எனவே ஈரானுடைய ஆட்சியை வீழ்த்தி அவங்க ஷாஹுடைய ஆட்சியை கொண்டு வந்தான். அதனாலதான் பின்னால ஹுமைனியுடைய ஈரானிய புரட்சி உண்டாச்சு. அப்போ ஒரு நாடு அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்வாங்கண்டா அந்த நாட்டுல தலையிட்டு அந்த நாட்டுடைய ஆட்சியை விழுத்தாட்டி அவங்களுக்கு தேவையான ஒரு பொம்மை அரசாங்கத்தை நியமிப்பாங்க. எங்களுக்கு பல நாடுகளுக்கு தெரியும். ஈராக்ல சதாம் ஹுசைன் 2003 சதாம் ஹுசைன் என்ன செஞ்சிருக்கிறாரு? பயங்கரமான ஆயுதங்களை மறைச்சு வச்சுக்கிறாரு. அதை தேடணும் சொல்லி போனாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கர ஆயுதம் எதுவும் இல்லை. நோக்கம் என்னது? ஈராக்குடைய எண்ணெய் வளத்தை எடுக்கணும், அவங்களுக்கு தேவையான பொம்மை அரசாங்கம் ஒன்றை போடணும். இதேதான் ஆப்கானிஸ்தான்லயும் செஞ்சாங்க. இப்படி என்ன செய்வாங்கண்டா ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தையே வீழ்த்தி இதே மாதிரி சிலியிலையும் செஞ்சாங்க. சிலியில 1973 வச்சு அந்த ஆட்சியையும் வீழ்த்தி இப்படி இவங்களுக்கு தேவையான ஆட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை செய்வாங்க. இது பொருளாதார ரீதியான பயங்கரவாதத்தை அவங்க செய்யறது. அதே மாதிரி அந்த பொருளாதார பயங்கரவாதத்தோட இன்னொரு பகுதிதான் ஆயுத விற்பனை. என்ன செய்வாங்க? ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், இது மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்கள், பயங்கரமான ஆயுதங்கள், இது மாதிரியான ஆயுதங்கள் என்ன செய்யறா இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கிறது, கொடுத்து போட்டு அந்த நாட்டை இந்த நாட்டுக்கு கீழால வச்சுக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அரேபிய நாடுகள், அதாவது மத்திய கிழக்குல இயக்கக்கூடிய இந்த ஜசீரத்துல் அரபுல இயக்கக்கூடிய அநேகமான மத்திய கிழக்கு நாடுகள் யாரு கீழே அழிக்கிறாங்க? அமெரிக்கா கீழே அழிக்கிறாங்க. ஏன் காரணம்? அவங்க சில ஆயுதங்களை இவங்களுக்கு விற்கிறாங்க. இவங்களுக்கு ஆயுதம் செய்ய தெரியாது, இவங்கள்ட்ட பெட்ரோல் இருக்குது, இவங்க பெட்ரோலை கொடுக்குறாங்க, அவங்க ஆயுதத்தை கொடுக்குறாங்க. எனவே அரபு நாடுகளுக்கு என்ன தேவைண்டா? நாங்க இன்றைக்கும் மன்னராக இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா எப்பயுமே சொல்லுது? ஜனநாயகத்தை சொல்லுது. ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது? ஜனநாயகத்தை சொல்லுது. ஜனநாயகம் என்ன?
மக்கள் ஓட் போட்டு தலைவரோண்ட ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யணும்னு தான் சொல்லுது. ஆனா அரபு நாடுகள் என்ன நடக்குது? ஜனநாயகம் நீக்குதா? இல்ல, மன்னராட்சி தான் நீக்குது. ஆனா மன்னராட்சிய யார் ஆமோதிச்சுக்கிறாங்க? இவ்வளவு ஜனநாயகத்தை பேசக்கூடிய அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மன்னர்களை ஆதரிக்கிறாங்க, அவங்கள அந்த சீட்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அப்ப இங்க என்ன தேவைண்டா, மன்னர்களுக்கு தேவை அரியணை சிம்மாசனம் தேவை, இவங்களுக்கு தேவை இவங்களோட எண்ணெய் வளம் தேவை. எனவே இங்க ஜனநாயகம் தேவையல்ல யாருக்கும். ஆனா ஏதாவது ஒரு நாட்டை போய் பிடிக்கணும்னா ஜனநாயகம்ன்ற போர்டை போட்டுக்கொண்டு போய் பிடிப்பாங்க. அது அல்லாம அவங்களோட ஒத்து போனா அது எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி அவங்கள சிம்மாசனத்தை உட்கார வச்சுறது தான் இன்றைக்கு அந்த மேற்குலகத்துடைய திட்டம். அதனால இன்றைக்கு நாங்க இலங்கை மாதிரி நாட்டில் உட்கார்ந்து கொண்டு யோசிச்சுட்டு பாருங்க, அப்பாவி பலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்படுறாங்க, இவ்வளவு மக்கள் கொலை செய்யப்படுறாங்க, இந்த அரபு நாட்டு தலைவர் என்ன செய்யறாங்கன்றா அவங்களுக்கு இது ஒரு விஷயம் அல்ல. அவங்களுக்கு அரசியல் தான் முன்னுரிமை. அவங்களுக்கு அந்த சீட்ல உட்காரணும். அந்த சீட்ல உட்காரத்துக்கு அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ பகைத்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது எண்ணெய் வளத்துல அவங்களுக்கு எண்ணெய் விற்பனையில பாரிய பிரச்சனையை உண்டாக்கும். அப்ப அவங்க பொருளாதாரத்தை முன் வச்சுதான் போறாங்க. அப்ப பொருளாதார ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமா பொருளாதாரம் ஆண்டு வந்தா இன்றைய அரபுலகு இஸ்லாத்தை எடுக்கல, பொருளாதாரத்தை நிறுத்திக்கிறாங்க. எனவே பொருளாதார ரீதியாகவும் அவங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை மேற்குலகு செஞ்சு கொண்டு இருக்கு. இன்றைக்கு நாங்க உலகத்துல பார்த்தா உலகத்துல ஆகப்பெரிய ஆயுத உற்பத்தி ரஷ்யா அமெரிக்கா. ஆயுத களஞ்சியம் ரஷ்யா அமெரிக்காட்ட தான் நிக்குது. இந்த ஆயுதத்தை யாருக்கு விற்கிறாங்க? அரபு நாடுகளுக்கு விற்கிறாங்க. அப்ப அரபு நாடுகள் ஆயுதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இவங்களுக்கு அடிமைத்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு தான், நேரடியாக தலைப்போட தொடர்பு பெறக்கூடிய தலைப்பு தான் கருத்தியல் பயங்கரவாதம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்லப்பட்ட 3 பயங்கரவாதத்திலையும் பயங்கரமான பயங்கரவாதம் எதுண்டா இந்த கருத்து ரீதியான பயங்கரவாதம். இஸ்லாமோபோபியா என்ற ஒரு கற்பனை பயங்கரவாதத்தை உலகத்தில் ஏற்படுத்தி மக்களுடைய சிந்தனா ரீதியாக முஸ்லீம்கள் என்ன செய்யறது, ஒரு கெட்டவர், தீவிரவாதி, ஆபத்தானவர் காட்டுறது, இல்லாத ஒரு பேயை உருவாக்குறது. சுருக்கமா சொன்ன என்னது, இல்லாத பேய உருவாக்குறதுக்கு பேரு தான் இந்த கருத்தியல் பயங்கரவாதம் சொல்றது. இதுக்கு என்ன செய்யறேன்டா, அந்த சிந்தனை செலவை. இப்ப உதாரணமா நீங்க பார்த்தா எங்களுக்கு பிராக்டிக்கலா எங்கட நடைமுறையில ஒரு ஆள் இருப்பாரு. சும்மா உதாரணம், எங்கட ஒரு நண்பர் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நண்பரை ஒரு ஆள் வந்து சொல்றாரு கெட்ட மனுஷன், இன்னொரு ஆளும் வந்து சொல்றாரு கெட்ட மனுஷன். எங்களுக்கு ஒன்றும் செஞ்சில்ல, எங்களுக்கு எந்த கெடுதியும் செஞ்சில்ல. ஆனா ஒரு ஆள் வந்து சொல்றாரு, 2 பேர் வந்து சொல்றாரு, 3 பேர் வந்து சொல்றாரு, 4 பேர் வந்து சொன்னோன்னே எங்களுக்கும் என்ன தெரியுமா சிந்தனை வரும், அவரோட பழகிறது பயப்படுவோம். அவர் எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சில்ல. இந்த 4 பேர் வந்து சொன்னாங்க அவர் கெட்டவர்னு 4 சந்தர்ப்பத்துல. இப்ப இயற்கையாகவே அவரை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பயம் வரும். சொன்னது சரியாய்க்குமோ, உண்மையிலே கெட்ட மனுஷன் ஐப்பாரோ என்ற ஒரு பயம் வந்து எங்களை அறியாம நாங்க அவரை விட்டு தூரமா அவரோட டீல் செய்ய பயப்படுவோம், பேச்சுவார்த்தை வச்சுக்கொள்ள பயப்படுவோம், கொடுக்கல் வாங்கல் செய்ய பயப்படுவோம். சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த நஸ்ருத்தீன் முல்லாவுடைய ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் வந்ததுக்காக சொல்றேன். ஒரு நாள் முல்லா பைத்துட்டு இருந்தாராம், ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று எடுத்துட்டு பைத்துட்டு இருந்தார். இப்போ ஒரு ஆளுக்கு இந்த ஆட்டுக்குட்டி எப்படி சார் எடுக்கணும், இந்த ஆடை ஃப்ரீயா சல்லி கொடுக்காம எடுக்கணும். அதுக்கு ஒரு 3-4 கல்லைகள் சேர்ந்து அதுக்கு என்ன செஞ்சாங்க, திட்டம் போட்டு ஒரு ஆள் சொன்னாராம், முல்லா நீங்க என்னது நாயை கட்டியை எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாராம், இது நாய் இல்ல, நான் ஆட்டை தான் எடுத்துட்டு போறேன். இப்படி வழியில் இன்னொரு ஆள், 2வது ஆள், அந்த பிளேம் பண்ணபடிக்கு 2வது ஆள் வராரு. அவர் சொன்னாராம், நீங்க நாயை கட்டி எடுத்துட்டு போறீங்க, நாய் இல்லே ஆடுன்றாராம். 3வது ஆள் சொன்னோன்னு இவருக்கும் சந்தேகம் வந்துட்டு, உண்மையிலே நாய் தானோ. 4வது ஆள் வந்து சொன்னாராம், என்ன நீங்க நாயை கட்டி இழுத்துட்டு போறீங்க, உண்மையிலே நான் நாயைத்தான் கட்டி இழுத்துட்டு போறேன்னு சொல்லி அந்த கவுத்த அவுத்துட்டு நாயின்னு நினைச்சு அவரும் என்ன செஞ்சாரு, அவருக்கு நல்லா தெரியும் ஆடு சத்தம் ஆடு. ஆனா என்ன நினைச்சாரு, 4 பேர் நாயின்ற கொள்ளை, அவருக்கும் சந்தேகம் வந்து நாயிந்து விட்டுட்டு போனார்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இது நடந்ததல்ல, இது சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம். இது மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றா, நாங்க பசுத்தோல் பூர்த்திய புலின்னு கேள்விப்பட்டோம். பசுத்தோல் பூர்த்திய புலி என்ன செஞ்சிடும்டா, நான் நல்லவனு காட்டுறதுக்கு என்ன செய்யும், பசுத்தோலை போர்த்திக்கும். இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்கண்டா, புலித்தோலை போர்த்தி விட்டாங்க. இஸ்லாம் புலி அல்ல, அது பசு, அது சாந்தி மார்க்கம், சமாதானத்தை சொன்ன மார்க்கம். ஆனா என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு புலித்தோலை போத்தி விட்டாங்க. இதுக்கு கருத்து ரீதியாக மனிதனை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, இஸ்லாமுண்டா தீவிரவாதம், இஸ்லாமுண்டா பயங்கரவாதம் என்று சொல்ல ஆரம்பிச்சான். இதுக்கு அவனோட நோக்கம் என்ன, அவனோட முக்கியமான நோக்கம் என்னண்டா, இஸ்லாத்துடைய கவர்ச்சியை கலட்டணும். ஒரு மனுஷன், நான் போன பாடத்தையும் சொன்னேன், ஒரு இடத்துக்கு போகாமிக்கணும்னு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, பேய்க்குன்னு சொல்லுவாங்க. பேயின்னு ஒன்று இல்லை, ஆனா பேய்க்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மக்கள் எல்லாரும் இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக போறத நிப்பாட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, இஸ்லாம் என்பது பயங்கரவாதம் சொன்னாங்க. 2வது, நான் போன பாடத்திலும் அதை சொன்னேன், அவங்களோட மதங்கள் மேல ஆட்களுக்கு பற்றில்லா போயிட்டு, மதச்சார்பின்மை உருவாகிட்டு, ஆட்களுக்கு அவங்களோட மதங்கள்ல பற்று இல்லை. எனவே பயந்தாங்க,
எல்லாரும் எங்கட மார்க்கத்தை விட்டு பைத்திருவாங்க என்ற இந்த பயத்தின் காரணமாக இஸ்லாத்தை பயங்கரவாதி ஆக்கணும்னு ஒட்டோ இவங்களுக்கு மார்க்கப்பற்று வந்துச்சு. நாங்கள் உலகத்துல பாக்குறதுதான், எங்கெல்லாம் இஸ்லாத்தை பயங்கரவாதம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ இவ்வளவு காலம் இல்லாத ஒரு மார்க்கப்பற்று அங்கே வந்துடும். எனது இப்ப நாங்க முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க, எனவே எங்கட மார்க்கத்தை நாங்க பற்றாய்க்கணும் என்ற ஒரு சிந்தனை வந்துடும். மார்க்க நம்பிக்கையில அல்ல, அந்த மார்க்கப்பற்றுண்ட உண்டாக்கணும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்துல இஸ்லாத்தின் மீது இப்படியான ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப இதுக்கு இப்படித்தானே ஒரு பொய்ய நான் நேரத்தோட சொன்ன மாதிரி வெறுமனே பொய்யின் ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கருப்பை காட்டி எதனாலும் வெள்ளன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல மனுஷன் கருப்புன்னு விலகி கொள்வான். அப்ப இது கருப்புன்றதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சமான ஒரு கருப்பு சாயத்தை பூசுறதுக்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சாங்க. அதுல மிக முக்கியமானது என்னாண்டா, முஸ்லீம்களை தூண்டி விட்டு இப்ப ஆயுதம் தூக்க வேண்டிய நிர்பந்தத்தை முஸ்லீம்களுக்கு உண்டாக்கினாங்க பல நாடுகள்ல. இது நான் பொதுப்படையாக சொல்றது, பல நாடுகள்ல. இதுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ் கேசுவாங்க, ரசூல் சாத்துக்கு ஏசுவாங்க, மிச்சம் கொச்சையான வார்த்தையில் இஸ்லாத்தை பத்தி பேசுவாங்க, கேலி சித்திரங்கள் வரைவாங்க, இஸ்லாம் ஒரு கெட்ட மார்க்கம் என்று சொல்லி பகிரங்கமாக பேசுவாங்க, ஹிஜாப கண்ட இடத்துல இழுப்பாங்க, தொப்பிய பறிச்சு வீசுவாங்க. இப்படியாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களையும் கொச்சப்படுத்தி நோக்கம் என்ன தெரியுமா, எப்படியாவது இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு குழு உருவாகும். அந்த குழு உருவானா இதா பயங்கரவாதி உருவாகிட்டான்னு காட்டும். இது முஸ்லீம்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்துல செஞ்சுக்கிறாங்க. நாங்க வரலாறு ரீதியாக எடுத்து பார்த்தா காஷ்மீருடைய வரலாறு இதைத்தான் சொல்லுது. 1815 1845 வரைக்கும் சீக்கியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. காஷ்மீர் கடுமையாக முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, மிக மோசமாக நடத்தினாங்க. முஸ்லீம்கள் மிச்சம் பொறுமையாக இருந்தாங்க காஷ்மீர். அதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்கண்டா, 75% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய காஷ்மீர், 20% இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி, பெரும்பான்மையார் டீக்குது, முஸ்லீம்கள் டீக்குது. அப்ப ஆட்சி யார் செய்யணும், முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் தான் நியமிக்கப்படணும். என்ன செஞ்சாங்கண்டா, பிரிட்டிஷ் என்ன செஞ்சிச்சுண்டா, இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு இந்த காஷ்மீரை வித்தான். அப்ப பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியை சிறுபான்மையான இந்துக்கள் அதிகாரம் செலுத்தி வந்தார். பிரிட்டிஷ் சுதந்திரமாகி போற நேரத்துல இந்தியால 500க்கு மேற்பட்ட பெரும்பகுதிகள் இருந்துச்சு. அப்ப அதுக்கு எப்படி கொடுத்தாங்கண்டா, அந்த பகுதியுடைய தலைவர் இந்தியாவோட சேர விருப்பம்டா இந்தியாவோட இருக்கலாம், பாகிஸ்தானோட சேர விருப்பம்டா பெரும் ராஜ்யங்கள்ல அப்படி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பகுதியும் அவங்க விரும்பினாங்க, பாகிஸ்தானோட சேர விரும்பினாங்க, பாகிஸ்தானோட சேர்ந்தாங்க, இந்தியாவோட சேர விரும்பி இந்தியாவோட சேர்ந்தாங்க. காஷ்மீருக்கு என்ன நடந்துச்சுண்டா, பெரும்பான்மை முஸ்லீம்கள், ஆட்சி செய்யறது ஹிந்து. ஆட்சியாளர் விரும்புறாரு இந்தியாவோட சேர்றத, மக்கள் விரும்புறாங்க பாகிஸ்தானோட சேர்றது. இன்றைய வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. கடுமையாக முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்சு அங்க ஒரு ஆயுத குழு உண்டாக்கு. இப்ப என்ன செய்வாங்க, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், பாகிஸ்தானுக்குரிய உளவாளிகள், இவங்க தீவிரவாதிகள் என்று சொல்லி இப்படியான ஒரு சிந்தனையை உருவாக்கினாங்க. இதே மாதிரி நாங்க எடுத்து பார்த்தா பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய முத்திரை குத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் மோரோ என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதனுடைய வரலாற்று பின்னணி எடுத்து பார்த்தா 1960 பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால கடுமையாக சித்திரவதைக்கு முஸ்லீம்கள் உட்படுத்தப்படுறாங்க. பிலிப்பைன்ஸ் உடைய வரலாறு, கடுமையாக முஸ்லீம்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுறாங்க. எந்த அளவுக்குண்டா, 9 லட்சம் ஹெக்டர் காணி, முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணியை அரசாங்கம் 9 லட்சம் ஹெக்டர் காணி அரசாங்கம் அபகரிக்கிறார். முஸ்லீம்களுடைய காணியை அபகரிக்கிறாங்க. 1,30,000 முஸ்லீம்களை கொலை செய்யறாங்க. 3 லட்சம் முஸ்லீம்களை கட்டாய மதமாற்று செய்யறாங்க. 3 லட்சம் வீடுகள் தரைமட்டமாக்கப்படும். 3 லட்சம் வீடுகள், 600 மஸ்ஜிதுகள், 200 பாடசாலைகள். இப்படி அநியாயம் நடக்கிற நேரத்துல இதெல்லாம் பொறுத்து இயலாத கட்டத்துல என்ன செய்யறாங்க, இந்த ஒரு இயக்கம் ஒன்று உருவானோன்னு என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், இதா பாருங்க அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனையை உருவாக்கினாங்க. இதே தான் எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையிலும் இதே தான். இப்ப என்ன செய்வாங்கண்டா, இப்படி உருவாகக்கூடிய ஆயுத குழுக்களை பயங்கரவாதியாக காட்டணுமே. இவங்க உரிமைக்காக போராடுறவங்களாக இருக்கலாம், உண்மையிலே பயங்கரவாதிகளாகவும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இதுக்கு என்ன செஞ்சாங்க, ஊடகங்களை பாவிச்சாங்க. பயங்கரவாதத்தை பெருசிப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி ஊடகங்களை பாவிச்சாங்க. இந்த ஊடகங்கள்ல மிக முக்கியமாக அது வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்களாக இருக்கலாம், அல்லது பத்திரிகைகளாக இருக்கலாம்.
இதுல என்னண்டா தீவிரவாத ஊடகங்களையே உருவாக்கினாங்க. இது பெரிய இண்டஸ்ட்ரி. இது முஸ்லீம்கள் தீவிரவாதின்றத பரப்புறதுக்காக வேண்டிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று உலகத்துல வேலை செஞ்சு கொண்டு. அப்ப இவங்க என்ன செய்வாங்கண்டா, இப்ப எங்களுக்கு தெரியும், வானொலி எடுத்துக்கொண்டா வானொலியில் எப்படி செய்தி வாசிப்பாங்க, இஸ்ரேலிய ராணுவம் பலஸ்தீன பயங்கரவாதிகள் இத்தனை பேரை சுட்டுக் கொண்டார்கள், இப்படிதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு எங்கட சாதாரண செய்தியில பார்த்தாலும் அப்படிதான் சொல்றாங்க. இஸ்ரேலிய ராணுவம் பயங்கரவாத பலஸ்தீன் 30 பேர்களை சுட்டுக்கொலை செய்தார்கள். இது யார் இப்ப பயங்கரவாதி? உடுப்பும் இல்லாம, சாப்பாடும் இல்லாம, ஊடும் இல்லாம, அவங்கட ஊட்டை இவனுக்கு கொடுத்துட்டு ஈக்கிறவங்க பயங்கரவாதி. ஆயுதத்தை தூக்கி கொண்டு சிறு பிள்ளைகள், வைத்தியசாலை நோயாளி ஐக்கிறவங்க எல்லாரையும் கொலை செய்யறவங்க இராணுவ வீரர். நான் சொன்னேன் இராணுவ பயங்கரவாதம்னு சொன்னேன். இப்ப என்ன செய்வாங்கண்டா, இப்படியான ஊடகத்துல பரப்புவாங்க. இதுக்கு முக்கியமாக அவங்க பாவிக்கிறது திரைப்படங்கள். இந்த முஸ்லீம்களை பிழையா சித்தரிக்கிறதுக்கு பாவிக்கிற முக்கியமான ஆயுதம் இது திரைப்படங்கள். திரைப்படத்தை என்ன செய்வாங்கண்டா, அப்துல்லான்னு ஒரு பேரை வச்சு கொள்வாங்க. பயங்கரவாதிக்கு அப்துல்லான்னு ஒரு பேரை வச்சுவாங்க, அல்லது அவர் ஒரு தொப்பியை போட்டிப்பாரு, அல்லது ஒரு ஃபாத்திமான்னு ஒரு பேரை வச்சுவாங்க, அல்லது அவர் ஒரு ஜுப்பா போட்டிப்பாரு. இப்படியான முஸ்லீம்களை தீவிரவாதியாக ஆக்கிறதுக்கு ஊடகங்களை இவங்க பாவிக்கிறாங்க. இவங்களுடைய தலைப்பு குறிப்பிட்ட தலைப்பு தான். ஒன்று ஸல்லல்லாஹு பிழையாக சொல்லுவாங்க, சிறிய பேரை திருமணம் முடிச்சேன்னு சொல்லுவாங்க, பலதார மனம் முடிச்சேன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகளை பத்தி பேசுவாங்க, அல்லது ஜிஹாதை பத்தி பேசுவாங்க. இதுதான் இவர்களுடைய பிரதானமான கோஷங்களாக இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு கட்டத்தை ஒவ்வொரு மாதிரி அந்த சித்தரிச்சு காட்டுவாங்க. இப்படியான ஊடக பயங்கரவாதம் மூலமாக என்ன செய்வாங்கன்னா இந்த கருத்தியல் பயங்கரவாதத்தை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருத்தியல் பயங்கரவாதத்துல இந்த பிரெயின் வாஷ் செய்யறதுக்கு, அதாவது மூளைச்சலவை செய்யறதுக்கு என்ன செய்வாங்கண்டா, முஸ்லீம்களையே பாவிச்சாங்க. இதெல்லாம் இன்றைக்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பான கல நிலவரம். அதாவது என்னது, முஸ்லீம்களையே இஸ்லாத்துக்கு எதிராக பேச வச்சிருது. இது இன்றைக்கு சர்வசாதாரணமாயிருக்கு. எங்களுக்கு இது ஓரளவு விளங்காத்துக்கு அரபு நாட்டுல சர்வசாதாரணமாயிருக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய அரபியர்கள், குரானுக்கு எதிராக பேசக்கூடிய அரபியர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களே மீக்கிறாங்க, எங்கட நாட்டிலே மீக்கிறாங்க. இப்ப என்ன செய்வாங்க, அதுல குறிப்பாக பெண்கள் அவங்கள தூண்டி விடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெண்ணுரிமை பேசுவாங்க, பெண்ணியல் வாதம் பேசுவாங்க, ஆடை சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க. நான் கொடுக்குறோம், அதுல உங்களுக்கு என்ன இருக்குது? அதுல சில நேரம் எங்கட முஸ்லீம்களையே அது விளங்கி செய்வாங்க, அல்ல விளங்காம செய்யறாங்க. அப்படியான ஒரு சூழலை உண்டாக்கிட்டாங்க. என்னது, ஒரு பிழையொன்னு நடந்தோடனே டக்குன்னு என்ன செய்வாங்க, இதோ குரானை எடுத்துக்கொண்டு தீனை பேச வந்து விடுவார்கள், உலமாக்கள் இதை எதிர்க்க வந்து விடுவார்கள், பிற்போக்குவாதிகள் இதையெல்லாம் எதிர்ப்பார்கள், இவர்களுக்கு உலகம் தெரியாது. இப்படியான சில கதைகளை போட்டு முஸ்லீம்களே இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிச்சு. கண்ணியமானவர்களே, இது இந்த உலகத்துல சகஜமாக இஸ்லாத்துக்கு எதிராக. எங்களுக்கு தெரியும், அண்மையில ஒரு பெண் ஓடினா, அது ஓடினது ஒரு இலங்கை பெண்ணாக ஓடி வெற்றி பெற்றார். அத வேறு மதத்தவங்க விமர்சிக்கல. எங்கட முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, யாரும் ஒண்ணும் சொல்லல அந்த பெண்ணுக்கு. சொல்ல முன்னுக்கே இதோ இப்போது உலமாக்கள் சொல்லுவாங்க, இவ கட்டை ஒடுப்புடுத்து கொண்டு ஓடிட்டா, இவ ஹராம், இவ காஃபிர், முர்த்ததுன்னு உலமாக்கள் பட்டம் கொடுக்க வந்து விடுவார்கள். யாரும் சொல்லல. சொல்ல முன்னாலேயே அப்படி ஒரு கதையை உருவாக்கி, அதுக்கு பதில உருவாக்கி, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி, குரானை கொச்சப்படுத்தி, ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயாலும் நடந்தா அதை யாரும் எதிர்க்க தேவையில்ல, எங்களுக்கே ஆட்களை உருவாக்குவாங்க. இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பும் நீண்ட தலைப்பு, நான் சுருக்கமாக தொட்டுட்டு போறேன். இதுக்கு முக்கியமாக இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, கீழைத்தேயர்கள் சொல்லி உலகத்துல ஒரு குழு ஒன்று உருவானாங்க. கீழைத்தேயர்கள் யாருண்டா, இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை கற்க முன்வந்த மாற்று மதத்தவர்கள். சுருக்கமா விளைக்கும், கீழத்தேயர்கள், முஸ்தஷ்ரிக்னு சொல்லி அரபியில சொல்லுவாங்க, முஸ்தஷ்ரிக்னு சொல்லுவாங்க. இவங்கட நோக்கம் என்னன்னா, இஸ்லாத்தை விளங்காம இஸ்லாத்தை எதிர்க்கலாம், அப்படித்தானே? ஒரு விஷயத்தை விளங்காம அதை எதிர்க்கலவே இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. எனவே இவங்கட நோக்கம் என்னன்னா, குரானை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், அரபை படிக்கணும், ஃபிக்ஹ படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சு இஸ்லாத்தை எதிர்க்கணும். இது இந்த உலகத்தில் இந்த முஸ்தஷ்ரிக்கள் மிக வளர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு இலங்கையில் இருக்கிறதால அது பெரிய அளவுக்கு தெரியாது. இன்றைக்கு கூடிய அரபு நாடுகளுடைய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல அரபு மொழி படிச்சு கொடுக்கிறவங்களாக இந்த முஸ்தஷ்ரிக்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு முஸ்லீம் அல்ல, ஹதீஸ் படிச்சு கொடுப்பாரு, ஃபிக்ஹ் படிச்சு கொடுப்பாரு, தஃப்சீர் படிச்சு கொடுப்பாரு, குரான் படிச்சு கொடுப்பாரு. ஆனா யாரும் இல்ல, அவரு முஸ்லீம் இல்ல, இஸ்லாத்தை விமர்சிப்பாரு. நாங்க தமிழ் பாடம் படிக்கிற நேரத்துல ராமாயணத்தை படிப்போம். நாங்க யாரும் அதை நம்பி ராமனையோ சீதையோ நம்பி படிக்கிறதல்ல, பாடத்திலேயே படிக்கிறோம். அவங்களும் இஸ்லாத்தை எப்படின்னா அப்படித்தான் படிப்பாங்க. ஸல்லல்லாஹு கருத்துக்களை எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய கருத்துக்களை நம்பி படிக்கிறதல்ல, அது ஒரு கல்வியாக படிச்சு அதை விமர்சிப்பாங்க. இது இப்படி வந்திக்குது, இது எங்கட பகுத்தறிவுக்கு முரணாயிக்குது, இது விஞ்ஞானத்துக்கு முரணாயிக்குது என்று சொல்லி குரான் ஹதீஸை விமர்சிப்பாங்க. இதே சிந்தனையில என்ன ஆவிட்டாங்கண்டா, எங்கட முஸ்லீம்களும் ஆவிட்டாங்க. இந்த முஸ்தஷ்ரிக்களை போலவே முஸ்லீம்களும் மாறி முஸ்லீம் முஸ்தஷ்ரிக்கள், அதாவது முஸ்லீம் கீழத்தேயர்கள்
அந்நிய கீழத்தையர்கள் என்று உருவாகிற அளவுக்கு இஸ்லாத்தை விமர்சிக்குகின்ற முஸ்லீம்களும் உருவானாங்க. இந்த முஸ்தஷ்ரிக்களை பத்தி தனியாக பேசலாம். இவங்க இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆய்வாளர்களாக மாறிக்கிறாங்கன்றா, அரபு உலமாக்கள் செய்யாத பல சேவைகள் அவங்க செஞ்சுக்கிறாங்க. எதுக்கு? இந்த ஷரியாவுக்கு. அவங்க சேவை செய்யற நோக்கம் அல்ல, அவங்களோட கல்வியில அவங்க அந்த பட்டம் பெற நேரத்தில் ஏதாவது என்ன செய்யணும், அவங்க புக் கொண்ட ஒரு நூல் ஒன்று எழுதி சமர்ப்பிக்கணும். அதுக்காக வேண்டி பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், அதாவது எங்கட உலமாக்கள் செய்யற மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் அவங்க முன் வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்ட காட்டுறேன். அற்புதம். இந்த நூலை பாருங்க. இது இந்த புக்ட சைட் துண்டு. ஒரு புக் அல்ல, 8 பாகம் இருக்கு பாருங்க. 1 ஒரு பாகம், 2 3 4 5 6 7 8 பாகம் இருக்குது. இது அந்த புக்ட சைட்ல வச்சுக்குது. இது புக் இப்படி வச்சு இல்ல, சைட அடுக்கி வச்சுக்குது. இது 8 பாகம் இருக்குது. இந்த நூலை எழுதினவர் ஒரு முஸ்லீம் அல்ல, வின்ஸ்னிக் அவரோட பேர். ஹொலாண்ட சேர்ந்த ஒரு கிறிஸ்துவர் முஸ்தஷ்ரிக். இந்த நூலுடைய அற்புதம் என்னண்டா, ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வார்த்தையை இலகுவாக தேடுவதற்கான வழி. உதாரணத்துக்கு நாங்க தெரிஞ்ச ஹதீஸ் ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். உதாரணமா அத்துஹுரு ஷத்ருல் ஈமான். உதாரணமா ஷத்ருன்ற வார்த்தை இருக்குது. ஷத்ருன்ற வார்த்தைய புகாரில வருகுதா, முஸ்லிம்ல வருகுதா, திருமிதியில வருதா, நசாயில வருதா, எங்க வருகுது, எந்த இடத்துல வருகுது, எந்த பாடத்துல வருகுது என்று தேடுறதுக்கு லேசாக தொகுக்கப்பட்ட கிதாப் இது பாருங்க. இது அலிஃப்ல இருந்து ஜீம் வரைக்குமான வார்த்தைகளை தேடியது. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை தேடுறதுக்கு சிஹாவு சித்தா, அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில, அதாவது சிஹாவு சித்தா 6 கிரந்தங்களுக்கு புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, இப்னு மாஜா, இது போன்ற கிதாபுகள்ல வரக்கூடிய ஹதீஸுடைய அவ்வளவு வார்த்தையும் இதுல இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு வார்த்தையை தேடுறதுக்கு இதை விட லேசான ஒரு முறை இல்லை. இது யார் எழுதினது? இதை எழுதின குழு, ஒரு குழு. அந்த குழுவோட தலைவர் ஒரு முஸ்தஷ்ரிக். இப்படி பல்வேறு சேவைகளை செஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை விமர்சிக்குகின்ற ஒரு குழு இஸ்லாத்துக்கு வெளியில உருவாகிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இஸ்லாத்துக்குள்ளுக்கும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப கடைசியாக நாங்க முக்கியமான தலைப்புடைய முக்கிய பகுதிக்கு வாரோம். இந்த ஜிஹாதுடைய தலைப்புல தான் நாங்க வாரோம். உண்மையிலேயே குர்ஆன் பயங்கரவாதத்தை சொல்லி இருக்குதா என்ற ஒரு கேள்வி வருதுதானே. குர்ஆன் உண்மையிலேயே பயங்கரவாத ஜிஹாதுடைய கருத்துகள் பயங்கரவாதத்தை சொன்னதா, அதாவது முஷ்ரிக்களை கொலை செய்ய சொல்லி குர்ஆன் சொல்லிக்குதா என்று கேட்டா, இதுல நாங்க விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. எங்களுக்கு தெரியும் மக்காவுடைய வரலாறு, நாங்க ஃபுல்லா படிச்சோம். மக்கால முஷ்ரிக்கள் எப்படியான நோவினைகளை கொடுத்தாங்க, எப்படியான அநியாயங்களை செஞ்சாங்க, முஸ்லிம்களுடைய சொத்துக்களையும் சூறையாடி கொண்டாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த மக்களையும் சும்மா விட்டாங்களா? சும்மா விடல. அவங்களையும் சீண்டி பார்த்தாங்க. எப்படியாவது மதீனாவை தரமட்டமாக்கணும், அழிக்கணும் என்று சொல்லி முயற்சி செஞ்சாங்க. எங்களுக்கு தெரியும் மதீனாவில் ஒரு தனியான கட்டமைப்பு உருவாகிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. மதீனால தனியான கட்டமைப்பு உருவாகிட்டு, இப்ப மக்காவை சேர்ந்தவங்க மதீனாவை தாக்க வாரத சும்மா ஈக்கல, பார்த்து கொண்டு ஈக்கல. ஏன்? ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு தலைமைத்துவம் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு பிரதேசம் இல்ல, மக்கால இருந்தாங்க, அடிச்சாங்க, ஏசினாங்க, துன்புறுத்தல் கொடுத்தாங்க, அதை சகிச்சு கொண்டாங்க. இப்ப மதீனாவுக்கு வந்தோடனே ஏனைய அரபியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வராங்க. மதீனா ஒரு தலைமைத்துவமாக மாறிட்டு, மதீனா ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி வாராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்னாண்டா, மதீனாவை பாதுகாப்பான பகுதியாக மாத்தணும். ஒரு ஊர்ல பாதுகாப்பு இருந்தா தான் இந்த ஊர்ல வந்து குடியேறுவாங்க. அப்ப ஒரு விஷயம், மதீனாவை பாதுகாப்புள்ள பகுதியாக மாத்தணும். 2வது விஷயம் என்ன, இந்த அநியாயக்காரர்களை தடுக்கணும். இவங்க தொடர்ந்து அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறது கூடலாம். இப்படியான ஒரு கட்டம், இப்படியான ஒரு தேவை மதீனால இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப மதீனாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்கணும் என்றத உணர்றாங்க. இப்பதான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 2ல நாங்க கடந்த பாடத்தில் ஓதி காட்டினோம், ஜிஹாதுடைய வசனத்தை சொல்றான். இப்ப உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்யப்பட்ட காரணத்தால், நல்லா விளங்கிக்கொள்ளணும், என்னத்துக்கு, நீங்க அநியாயம் செய்யப்பட்ட காரணத்தால் உங்களுக்கு யுத்தம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல். இப்ப நாங்க அப்படியே நிப்பாட்டி போட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். உலகத்துல ஒரு நாடு ஒன்று இருக்குது. இப்ப நாங்க இஸ்லாம் சப்ஜெக்ட் விடுங்க. உலகத்துல ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு அமைதியான நாடு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடு, நீதமான நாடு. அந்த நாட்டுல ஒரு ராணுவம் மீக்குமா இல்லையா? ராணுவம் மீக்கும். ஏன்? அந்த நாட்டுடைய அமைதியையும், அந்த நாட்டுடைய கருத்து சுதந்திரத்தையும்,
அந்த நாட்டுடைய ஒழுங்கையும் பாதுகாக்கணும் கட்டாயம் என்ன ஈக்கணும்? ஒரு ராணுவம் ஈக்கணும். ராணுவம் ஒன்று கட்டாயம் ஒரு நாட்டுக்கு தேவை. அது இருந்தா தான் அந்த நாட்டை எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இல்லாம, அநியாயங்கள் உள்ளுக்கு வராம, அத்துமீறல்கள் நடக்காம, எதிரிகள் தாக்காம இந்த மக்கள் பாதுகாப்போட ஈக்கிறதுக்கு ஒரு ராணுவம் கட்டாயம். இப்ப அந்த ராணுவத்துக்கு அந்த அரசாங்கம் என்ன சொல்லும்? நீங்க எதிரிகள் வந்தா இறக்கமா இருங்க, தலையை தடாவி கொண்டிருங்க, அன்பு காட்டுங்க. இந்த நாட்டை யாராவது தாக்க வந்தா நீங்க அவங்களோட இறக்கமாயிருங்கன்னு சொல்லாது. அந்த அரசாங்கம் என்ன சொல்லும்? எதிரிகள் வந்தா அவர்களை கொலை செய்யுங்கள், அவர்களை தாக்குங்கள், அவர்களை இந்த நாட்டில் வர விடாதீர்கள் என்றுதான் அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டுடைய அந்த இராணுவத்துக்கோ அல்லது விமானப்படைக்கோ அந்த பாதுகாப்பு படைக்கு அந்த கட்டளை தான் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அச்சுறுத்தலான காலகட்டத்தில், மதீனாவை தாக்குறதுக்கான அச்சுறுத்தல் எல்லாம் மீக்குது, இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு குர்ஆன் என்ன சொல்லும்? நீங்க இவங்களை தாக்குங்க, உங்களை தாக்க வரக்கூடிய இந்த முஷ்ரிக்களை தாக்குங்க, கொலை செய்யுங்க, அவர்களை சிறைபிடியுங்கள்னு தான் சொல்லும். இந்த வசனத்தை வச்சுக்கொண்டு இஸ்லாம் தீவிரவாதம் சொல்லலுமா? அப்படி சொல்றதாக இருந்தா நாங்க அந்த நாட்டை என்ன சொல்லணும்? தீவிரவாதம் தான் சொல்லணும். ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அந்த நாட்டுடைய போர் வீரர்கள் கடுமையாக நடந்து கொள்ளத்தான் வேணும், வீரர்களாக இருக்கத்தான் வேணும். இதே மாதிரிதான் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அந்த நேரத்துல அச்சுறுத்தலுக்கு உட்பட்டிருந்த அந்த காலத்தில் யுத்த காலமாக இருந்ததனால அல்லாஹு தாலா இட்ட கட்டளைகள், அதாவது இந்த முஷ்ரிக்களை கொலை செய்யுங்க, இப்படியான கட்டளைகள் அந்த நேரத்துல சொல்லப்பட்ட கட்டளைகள். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த இஸ்லாத்தை பத்தி பிழையான சிந்தனை உருவாக்குறவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த கட்டளையை எடுத்து இது எல்லா காலத்திலையும் எல்லாரையும் கொலை செய்யறதுக்கு சொல்லப்பட்ட கட்டளைன்னு சொல்லி சித்தரிச்சு காட்டுறாங்க. இதுல முக்கியமாக நான் உங்களுக்கு அந்த வசனமும் தந்திக்கிறேன். இத வசனத்தை தான் இன்றைக்கு இஸ்லாம் தீவிரவாதம் என்று சொல்றவங்க தூக்கி பிடிக்கிற வசனம் இதுதான். அந்த வசனத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஃபஇதன் ஸலஹல் அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் கடந்து விட்டால், புனித மாசத்துல யுத்தம் செய்யலாம், எனவே புனித மாதங்கள் கடந்து விட்டால் ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைஸு வஜத்துமுஹும், முஷ்ரிக்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள், வஹுதூஹும் அவர்களை பிடியுங்கள், வஹ்சுரூஹும் அவர்களை சிறை வையுங்கள், வக்உது லஹும் குல்ல மர்சத் அவர்கள் எங்கெல்லாம் உங்களை தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களை தாக்குங்கள் என்று குர்ஆன் சொல்லு. இப்ப என்ன சொல்லுது? முஷ்ரிக்களை கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள், அவங்கள தாக்குங்க, சிறைபிடியுங்கன்னு சொல்லுது. இதை வச்சு என்ன சொல்றாங்கண்டா, இந்த இஸ்லாத்தை பிழையா சித்தரிக்கிறவங்க குர்ஆன் சொல்லிக்குது முஷ்ரிக்களை கண்ட இடத்துல கொலை செய்ய சொல்லி. எனவே குர்ஆன் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று சொல்லி இந்த ஒரு பிழையான கருத்தை போதிச்சுக்கிறது. இது சூரா தௌபால வரக்கூடிய வசனம். சூரா தௌபாவுடைய கட்டாயமாக நீங்க வீட்டுல வைத்து சூரா தௌபா கொஞ்சம் படிச்சு பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் படிச்சா ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கும். சூரா தௌபால 3 சாரார்களை பற்றி குர்ஆன் பேசி, இதுல ஒரு சாரார் தான் இவங்க, யாரு? கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு கூட்டம். இன்னொரு சாராரை பத்தி குர்ஆன் பேசுது, அது சூரா தௌபாவுடைய 4வது வசனம். இதுல முதல் சாரார் இவங்க யாருண்டா, முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செஞ்சவங்க. இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க, இது முக்கியமான, இவ்வளவு நேரம் நாங்க சொல்லி வந்ததுடைய முக்கியமான பகுதி தான். குர்ஆன் சூரா தௌபால 3 சாரார்களை பத்தி பேசுது. ஒரு சாரார் முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செஞ்சவங்க, நாங்களும் நீங்களும் சமாதானமாக இருப்போம், இந்த நாட்டுல சுபீட்சமாக வாழுவோம், நிம்மதியாக இருப்போம், உங்களுக்கு கொண்டுனா நாங்க கை கொடுப்போம், எங்களுக்கு கொண்டுனா நீங்க கை தரணும் என்று சொல்லி ஒப்பந்தம் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தின்படி வாழக்கூடிய ஒரு நல்ல சாரார். இன்னொரு சாரார் யாருண்டா, அவங்க வெளிப்பகுதியில் இருந்தோ அதை இந்த ஒப்பந்தத்துக்கு உட்படல, அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு முஸ்லிம்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வராங்க. ஒரு சாரார் முஸ்லிம்களோட ஒப்பந்தம் செஞ்ச சாரார், இன்னொரு சாரார் முஸ்லிம்களிடம் பாதுகாப்பு கேட்டு வருகின்ற சாரார். 3வது சாரார் யாருண்டா, முஸ்லிம்களோட ஒப்பந்தம் செஞ்சு சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டு வெளிரங்கத்துல நல்லவர்களை போல காட்டிக்கொண்டு சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டு அழிச்சாட்டியம் செய்த 3 சாரார். நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு சாரார் ஒப்பந்தம் செய்து நல்லபடி வாழ்பவர்கள், 2வது ஒப்பந்தம் செய்யல முஸ்லீமிடம் பாதுகாப்பு கேட்டு வருகின்றவர்கள், 3வது ஒப்பந்தம் செய்தாலும் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டே இருக்குகின்ற அநியாயம் செய்கின்ற ஒரு சாரார். இப்ப நாங்க காட்டின இந்த வசனம் ஈக்குதானே, முஷ்ரிக்களை கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள், இப்படியான வசனம் யாருன்னா இந்த 3வது சாராருடைய விஷயத்த சொல்லப்பட்டது. குர்ஆனுடைய சூரா தௌபாவுடைய 4வது வசனம் ஈக்குது. இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன சும்ம லம் யன்குஸூகும் ஷைஅன் வலம் யுதாஹிரு அலைக்கும். குர்ஆனுடைய அந்த சூரா தௌபாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான்,
அல்லாஹும் ரசூலும் முஷ்ரிக்களை விட்டு நீங்கி கொண்டு விட்டார்கள். அல்லாஹும் ரசூலும் இணை வைக்குகின்றவர்களை விட்டு நீங்கி கொண்டு விட்டார். ஆனா இவங்களை தவிர, யாரை தவிர? விதிவிலக்கு. இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கல்ல நீங்க யாரோட ஒப்பந்தம் செஞ்சு சும்ம லம் யன்குஸுகும் ஷைஅன், அவங்க அந்த ஒப்பந்தத்தை எந்த குறைபாடும் செய்யல, வலம் யுதாஹிரு அலைக்கும், உங்களுக்கு எதிராக அவங்க தாக்க வரவும் இல்லை என்றால் ஃபஅத்திம்மு இலைஹிம் அஹ்தஹும், அவங்களோட உள்ள ஒப்பந்தத்தை நீங்க பேணிக்கோங்கோ, அவங்களோட நீங்க ஒப்பந்தத்தை முறிக்க வானாம், அவங்களுக்கு கை வச்ச வானாம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சூரா தௌபால சொல்றான், ஃபமஸ்தகாமு லகும் ஃபஸ்தகீமு லஹும், அவங்க இந்த ஒப்பந்தத்தில் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் நீங்களும் அந்த ஒப்பந்தத்தை பேணிக்கோங்கோ, ஒரு நாளும் அந்த ஒப்பந்தத்தை முறிக்கவானம். இதே சூரா தௌபால சொல்றான் அல்லாஹ். அப்ப இந்த இஸ்லாத்தை பிழையா சித்தரிக்கிறவங்க இந்த வசனம் எல்லாம் காட்டுறல்ல, என்ன செய்யறது? இப்படியான ஒரு பகுதியை மட்டும்தான் காட்டுற, ஒரு பகுதியை எடிட் பண்ணி ஒரு பகுதியை காட்டு. எங்களுக்கு நல்லா விளங்கிக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது. ஒப்பந்தத்தை மீறாத அந்த சாராருடன் நல்ல முறையில் நடந்துவங்க மட்டுமல்ல, அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா இஸ்லாமிய தலைவர் தான் பொறுப்பு, அவங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்க. ஒப்பந்தம் செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கவும் மேல அந்த அநியாயம் ஒன்று நடக்கிறதாக இருந்தா இந்த முஸ்லீம்களும் சேர்ந்து அந்த அநியாயத்தை எதிர்க்கணும். அது ஒரு முஸ்லீம் அநியாயம் செஞ்சாலும் சரி. இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி சூரா தௌபாவுடைய 5வது வசனம் அதுதான் இவங்களை பத்தி சொல்லுது. யாரை பத்தி? இந்த சாராரிக்கிறாங்களே, ஒப்பந்தம் செஞ்சு முறிக்கிறவங்க. இது யாரோட விஷயத்துல வந்தன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இது யாரோட விஷயத்துல வந்துச்சுண்டா, ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்துச்சு. ஒப்பந்தம் செஞ்சு ஒப்பந்தம் முறிக்கிற பாட்டி அவங்கள தான் கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லிச்சு. இது யாருண்டா, ஹுதைபியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஹுதைபியா எப்படி நடந்துச்சு சுருக்கமா சொல்றேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உம்ராக்கு போனவங்க. உம்ராக்கு எல்லாருக்கும் போயலுமே, காபா வந்து குறைஷியர்கள்ட சொத்தல்ல, ஒட்டுமொத்த அரபியர்களும் உம்ராவுக்கு போவாங்க அந்த காலத்துல. அப்ப முஸ்லீம்கள் விரும்பினாங்க, அடே சிலை வணங்குகிற இவங்களே காபாவுக்கு போறாங்கண்டா, சிலை வணக்கத்தை எதிர்த்த எங்கட அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவை சிலை வணங்காத நாங்க ஏன் போகப்படா என்று சொல்லி அவங்க மிச்சமே விரும்பி கொண்டிருந்தாங்க உம்ரா செய்யணும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு கனவு கண்டாங்க உம்ரா செய்யறதா. எனவே சஹாபாக்கள் அழைச்சி கொண்டு உம்ராக்கு போனாங்க. நீண்ட சம்பவம் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஹுதைபியாவுடைய பாடத்துல விரிவாக பார்ப்போம். அப்ப உம்ராவுக்கு போன நேரத்துல முஷ்ரிக்கள் பார்த்தாங்க, என்னது, எங்கட பெர்மிஷன் இல்லாம எங்க உள்ளுக்கு வரப்படா, மத்த எல்லாரும் வராங்க ஆனா இவங்க வரப்படா என்று சொல்லி அநியாயமாக முஸ்லீம்களை உம்ரா செய்ய விடாம தடுத்தாங்க. சஹாபாக்கள் கொதிச்சிருந்தாங்க, ஏ யா ரசூலுல்லாஹ், நாங்க ஏன் உம்ரா செய்ய, நீங்க கனவு கண்டீங்க தானே, உங்களோட கனவு வந்து நாங்க செய்யத்தானே வேணும் என்று சொல்லி சஹாபாக்கள் எப்படியாலும் உம்ரா செய்யணும் இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நல்லா விளைவிக்கணும், அந்த நேரத்துல முஷ்ரிக்கள் பலவீனமாகி சஹாபாக்கள் பலம் கூடி இருந்தாங்க. அந்த பழைய மக்காட காலம் அல்ல. ஏன்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாம் பலமாகி இவங்க பலம் குறைஞ்சிருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு தைரியமாவும் இருந்துச்சு, இவங்களோட யுத்தம் செஞ்சா வெத்தே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு முஷ்ரிக்கள் என்ன ஒரு ஒப்பந்தத்துக்கு என்ன இறங்கி வர சொன்னாலும் நான் இறங்கி போவேன். ஸல்லல்லாஹு பாருங்க, எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு என்ன இறங்கி வர சொன்னாலும் நான் இறங்கி போவேன்னு சொன்னான். அப்பதான் ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்துச்சு. முழு ஒப்பந்தமும் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒப்பந்தத்துடைய ஆரம்ப வரியிலிருந்து பாதகம் தான், முழு ஒப்பந்தமும் பாதகம். ஆனா ஸல்லல்லாஹு பொருந்தி கொண்டான். ஏன்னா ஒரு யுத்தம் செய்யப்பட, பிரச்சனை உண்டாக்கப்படா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டாங்க. அப்ப அந்த ஒப்பந்தத்துடைய நேரத்துல முஸ்லீம்களோட அந்த ஒப்பந்தத்துல ஹுஸாஅன்ற கோத்திரம் சேர்ந்து கொண்டாங்க, நாங்களும் இனி உங்களோட. குறைஷியர்களோட பக்ர் கோத்திரம் சேர்ந்து கொண்டாங்க, நாங்க உங்களோடன்னு சொல்லி. அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற யாரும் அடுத்த பக்கத்துல இருக்கிற யாருக்கும் கை வச்ச கூடாத ஒப்பந்தம். யாரு கை வச்சாலும் ஒப்பந்தம் முறிஞ்சிடும். இப்படி ஒப்பந்தம் ஈக்கிற நேரத்துலதான் இந்த ஒப்பந்தத்தை குறைஷியர்கள் மனம் முரண்டா முறிச்சாங்க. அவங்களுக்கு எந்த தேவையும் மீக்கல, வேணும்னு முறிச்சாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க, நேரடி அவங்க முறிக்காம சூழ்ச்சி செஞ்சு முறிச்சாங்க. என்ன செஞ்சாங்க, இந்த பக்ர் அவங்களோட இருக்கிற பக்ர் கோத்திரத்துக்கு ஆயுதத்தை கொடுத்தாங்க, அங்க இருக்கிற ஹுஸாஅக்கு அடின்னு சொல்லி பக்ர் போய்த்து ஹுஸாஅக்கு அடிச்சிச்சு. ஹுஸா யாரோட இருக்கிறவங்க, சஹாபாக்களோட இருக்கிறாங்க. பக்ர் யாரோட இருக்கிற, குறைஷியர்களோட இருக்கிற. இப்ப பக்ர் வந்து ஹுஸாஅவை எப்படி தாக்கிச்சின்றா, கண்டந்துண்டமாக படுகொலை செய்தார்கள், கேவலமான முறையில கொலை செஞ்சாங்க. இப்ப அதுல இருந்து அம்ரு இப்னு சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிபர் மதீனாவுக்கு அழுதழுது வந்து கவி பாடி, யா ரசூலல்லாஹ், உங்களோட நாங்க சேர்ந்திக்கிறோம், ஆனா ஒப்பந்தம் முறிக்கப்பட்டுட்டு நீங்க எங்களுக்கு இதுக்குரிய பழிய தீர்த்து தரணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒப்பந்தம் முறிஞ்சிட்டு. இவ்வளவு அழகா பாதகமாக ஒப்பந்தம் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கொண்டாங்க. அப்படி இருந்தும் இவங்க ஒப்பந்தத்தை முறிச்சாங்க. அப்ப எவ்வளவு மோசமான செயல். எனவே குர்ஆன் சொல்லிச்சு, இந்த ஆட்களோட ஒப்பந்தம் செய்ய வேணும். ஏன்னா இவங்க ஒப்பந்தம் செஞ்சா இனி ஒப்பந்தம் செஞ்ச வேலையிலே நம்பிக்கை கொள்ற ஆட்கள் அல்ல இவங்க. எனவே இவங்க கண்ட இடத்துல கொலை செய்யும். அப்ப இதுதான் அந்த வரலாற்று பின்னணி. இதை வச்சுக்கொண்டு எல்லா முஸ்லிம்களையும் கண்ட இடத்துல கொலை செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன் எங்கேயும் சொல்லல. சொல்லி இருந்தா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அரபு நாட்டில் எங்கேயும் எந்த விதமான ஆலயங்களும் இருக்காது, எந்த விதமான மாற்று மதத்தவங்களும் இருக்க மாட்டாங்க.
அப்படி குர்ஆன் ஒரு நாளும் சொல்லல. அதனால குர்ஆன் இந்த 3 சாராரை பத்தி பேசிச்சு. அந்த 3வது சாரார் யாரு? ஒரு முஸ்லிம்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வராரு. குர்ஆன் அதையும் சொல்லுது, வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக், ஒரு முஷ்ரிக் உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்டு வந்தால் ஃபஅஜிர், அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அவருக்கு ஒப்பந்தம் செஞ்சில்ல, ஊருக்கு வராரு, உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கிறான்னா கொடுங்க. அவருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. அவரை மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அவரை ஏற்காட்டி அவர் என்ன செய்யுங்க, அப்லிகு இலல் மஅமன, அவரை பாதுகாப்பா கொண்டு போய் துட்டுடுங்க. அவருக்கு கை வச்சிடவான. இது யார்? ஒப்பந்தம் இல்லாதவருக்கு. அப்ப ஒப்பந்தம் செஞ்சவரோட எவ்வளவு நல்லா நடக்கும். அதனால இஸ்லாம் ஒரு நாளும் தீவிரவாதத்தை சொல்லல. யுத்த களத்தில் பல சந்தர்ப்பங்களில் எதிரிகளோடு மோசமாக அவர்களை தாக்குங்கள் என்று சொன்னத பொதுவான வாழ்க்கை நடைமுறையில் அது சொல்லப்பட்டதல்ல. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுல யுத்தம் நடந்துச்சு, அந்த நேரத்துல இருந்த சட்டம் வேற. எங்களுக்கு ஜப்னா போறேன்டா எத்தனை இடத்துல இறங்கணும். இப்ப அந்த சட்டத்தை வச்சு சும்மா இறக்கினாங்கன்னா நாங்க அநியாயம் சொல்லுவோம். அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த நேரத்துக்கு அந்த களத்துக்கு சொல்லப்பட்ட விஷயத்த பொதுப்படையான மனிதனுடைய வாழ்க்கையில முஸ்லீம்கள் எல்லாரும் எப்பயுமே விரோதத்தோடையும் துவேஷத்தோடையும் தான் பழகுவாங்க என்பது ஒரு பிழையான இஸ்லாத்துக்கு போர்த்தப்பட்ட ஒரு புலித்தோல் என்றதை நாங்க விளங்கிக் கொள்வோம். எனவே சரியாக இஸ்லாத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.